சிவகங்கையில் சிறை சென்று திரும்பிய மறுநாளே கட்டிய மனைவியை கணவனே கொடூரமாக வெட்டி கொலை செய்தது உறவினர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜாமீன் எடுக்காத ஆத்திரத்தில் இளைஞர் கொலைபாதக செயலில் ஈடுபட்டதன் பின்னணி என்ன? சிவகங்கை மாவட்டம் கீழடி அருகே சொட்டதட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் 29 வயதான யோகராஜன் என்ற கருபாயன். யோகராஜனுக்கு பாண்டிச்செல்வி என்பவருடன் திருமணமாகி 6 மற்றும் 3 வயதில் 2 குழந்தைகள் உள்ளனர். திருமணமாகி குழந்தை குடும்பம் என ஆனபோதும் யோகராஜன் பொறுப்பற்ற முறையில் குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இவர் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் திருட்டு வழக்குகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக மதுரை மாவட்டம் சிலைமான் காவல் நிலையத்தில் தொடர்ச்சியாக பல்வேறு திருட்டு வழிப்பறி வழக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இதனால் யோகராஜன் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டு கடந்த ஆண்டு சிறையிலும் அடைக்கப்பட்டார். குண்டர் சட்டத்தில் கைதான போது மனைவி பாண்டிச்செல்வி தன்னுடைய கணவனை ஜாமீனில் எடுக்க எந்தவித முயற்சியும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து யோகராஜனின் பெற்றோர்தான் முழு முயற்சியும் மேற்கொண்டதாகவும் தெரிகிறது. இதனால் தன்னுடைய மனைவி மீது இளைஞர் கடும் கோபத்தில் இருந்திருக்கிறார். ஓராண்டு சிறைவாசம் முடிந்த பின்னர் 2 நாட்களுக்கு முன்புதான் சிறையிலிருந்து அவர் வெளியிலும் வந்திருக்கிறார். வெளியே வந்ததும் மனைவி பாண்டிச்செல்வியுடன் புதன்கிழமை காலையிலிருந்து யோகராஜன் தகராறில் ஈடுபட்டிருக்கிறார். மாலையில் இருவருக்கும் இடையிலான தகராறு முற்றியிருக்கிறது. அப்போது ஆத்திரமடைந்த இளைஞர் யோகராஜன் அரிவாளை எடுத்து தன்னுடைய மனைவியை சரமாரியாக வெட்டியிருக்கிறார். இந்த சம்பவத்தில் பாண்டிச்செல்வி ரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். அவரது அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். ஆனால் அவர்கள் வருவதற்குள் யோகேஸ்வரன் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார். தகவல் அறிந்து வந்த கீழடி போலீசார் பெண்ணின் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் மானாமதுரை டிஎஸ்பி லோகநாதன் மற்றும் காவல் ஆய்வாளர் மயில் உள்ளிட்டோர் சம்பவ இடத்தில் விசாரணை நடத்தினர். இதற்கிடையே தப்பி ஓடிய யோகராஜன் திருப்புவனம் காவல் நிலையத்தில் சரணடைந்துள்ளார். ஓராண்டு சிறைவாசத்துக்கு பின் வெளியே வந்த மறுநாளே கட்டிய மனைவியை கொலை செய்ததால் மீண்டும் அவர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். கணவன் பல்வேறு குற்ற வழக்குகளில் குண்டர் சட்டத்தில் சிறை சென்ற நிலையில் மனைவி ஜாமீனில் எடுக்க முயற்சி செய்யவில்லை என கூறி வெளியே வந்ததும் கட்டிய மனைவியை கணவனை கொடூரமாக வெட்டி கொலை செய்தது கீழடி பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது.